வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான ராகி உப்புமா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ராகி களின்னு கூட சொல்லலாங்க, ஏன்னா களி மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு வந்து தனியாக முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடவோ இல்லை நம்ம வேறு ஏதாவது சாதத்தில் சேர்த்து சாப்பிடவோ அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. ஆனால் இந்த ராகி உப்புமாக்கு இந்த முருங்கைக்கீரை நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் இந்த முருங்கைக்கீரை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்களும் இதை அப்படியே சேர்த்து சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு அப்படியே சத்தும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ராகி உப்புமா பண்ணும்போது முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு 4 வத்தலுங்க, நல்ல விதையுள்ள வத்தலாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விதைகளை தனியாக பிரித்து எடுத்த மாதிரி, அதாவது அந்த விதைகளும் நம்ம சேர்த்துக்க போகிறோம், ஆனால் விதைகள் நல்லா தனியாக அந்த உள்ளே இல்லாமல் கொஞ்சம் தட்டி தனியாக வர மாதிரி பிரித்து எடுத்துட்டு நல்லா ஆஞ்சிட்டு அந்த மாதிரி வத்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த அந்த விதையில் உள்ள காரம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடும். ஸோ காரமானால தான் எனக்கு பிடிக்கும்னால 4 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டீங்கன்னா 2 வத்தல் இல்லை 3 வத்தல் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க வேணாம், அதனால் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக வெங்காயம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரை நல்லா உருவி சேர்த்துட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா அதை 2 பரட்டிட்டு அந்த கல்லுப்பு நல்லா கரையிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி கொதிக்கிறது முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த மாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்குங்க, அது நமக்கு சாப்பிடவே தோணாது. நீங்கள் மாவு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவு விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு நல்லா வெந்து வரும், அந்த மனமும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மாவு ஒரு கையில் மாவு சேர்த்துட்டு இன்னொரு கையில் விஸ்க் வச்சு கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படி விட்டுட்டிங்கன்னா கட்டி பட்டுரும், கட்டியாக அந்த மாவு இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிடவே நல்லா இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சுக்கிறேங்க. நானே இதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு தான் கிண்டி கட்டிப்பட்டு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த டைம் சடனாக தோணுச்சு, சரி விஸ்க் வச்சு நம்ம கிளறி விட்டால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா கட்டிப்படாமல் சூப்பராக இருக்கும். உண்மைக்கு சொல்கிறேங்க, இது சின்ன கட்டி கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் காரசாரமாக சாப்பிடும் போது தான் அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அந்த ராகியில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு தாய்ப்பால் அடுத்து ஒரு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நம்ம ராகியாக தான் இருக்கும். ஊர் சைடில் கேப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப்பக்கூழ் காய்ச்சி கொடுத்தியா, நம்மளோட வயசானவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்குறது என்ன, கேப்பக்கூழ் கொடுக்குறீங்களா, கேப்ப கொடுப்பீங்களா அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லது, இதில் அவ்வளோ கேல்சியம் சத்து இருக்குது, எலும்புகளுக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் இன்னுமே கட்டியாக வர வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குன்றனால அப்படி வச்சிருக்கேன். இது கூடவே நீங்கள் மீன் குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு புளிக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் வச்சிருந்தாங்க அம்மா. ஸோ அதே இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். கூடவே சின்ன வெங்காயமும் வச்சு சேர்த்து சாப்பிட்டேன். அது ரொம்பவே செம்மையாக இருந்ததுங்க. நான் சும்மாலாம் சொல்ல, நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபார்ம்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன அளவுகளே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.